டாக்டர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பேங்க்ரியாஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா டாக்டர்? ஆமாம், பேங்க்ரியாஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பேங்க்ரியாஸ் எதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அப்படின்னா பியூர்லி வந்து ஒரே ஒரு ரீசனுக்காக தான். சில பேருக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது டயபெட்டிஸ் வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா டயபெட்டிஸ்க்கும் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கிடையாது. அது ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் லைக் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பேங்க்ரியாஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா அது வந்து இட் கேன் க்யூர். தேர் ஆல் மெனி ஆஃப் தேம் ஆர் வெல் கண்ட்ரோல்ட் பை இன்சுலின். அவங்களுக்குலாம் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. சில சமயம் என்ன ஆகும், இன்சுலின் கொடுக்கலாம், நல்லா வேலை செய்யும், ஆனால் வந்து சுகர் கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிகிற சைன்ஸ் வந்து வராமல் போயிடும். இப்போ பொதுவாக வந்து சுகர் கம்மியாச்சுன்னா நம்ம படபடப்பு வருவோம், வேர்த்து கொட்டும், சுகர் கம்மியாகிடுச்சின்னு சொல்லி டக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸோ சுகரோ எடுத்து சாப்பிட்ற அந்த அலாம் சிம்டம்ஸ் வந்து சில சமயம் வந்து அது வராமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய லோ சுகர் வந்து வராமல் தடுக்கலாம். ப்ளஸ் நமக்கு வந்து இன்சுலின் கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் வந்து நம்ம வந்து நிறுத்திடலாம். ஸோ பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். டைப் 1 டயபெட்டிஸில் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து சூட்டபுளாக ஆகும், நல்லபடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எஸ்பெஷலி வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் சுகர்னால் டயபெட்டிஸ்னால் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் பேங்க்ரியாஸும் சேர்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வந்து இம்யூனோசப்ரஷன் தேவையில்லை. அது ஒன்று. ரெண்டாவது வகையான பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் பேர் வந்து ஐலெட் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோல் பேங்க்ரியாஸை எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த செல்ஸை மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம லிவருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து ஃபுல் பேங்க்ரியாஸை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு டெக்னாலஜி வந்து அந்த செல்ஸை பிரிக்கிற டெக்னாலஜி வந்து இப்போ தான் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கு. we are trying very very hard to bring the technology to India. அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த செல்ஸை பிரிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டோன்னா பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய பீட்டா செல்ஸை மட்டும் எடுத்து அது ஒரு சொல்யூஷனாக 10 மில்லி தான் வரும். 10 மில்லிலேயே நமக்கு வந்து மில்லியன் கணக்கான அந்த செல்ஸ் இருக்கும். அதை வந்து லிவருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டோன்னா அந்த செல்ஸ் வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து சுரக்கிறதுக்கு பதிலாக லிவர்லேருந்து இன்சுலின் சுரந்து டயபெட்டிக்ஸை வந்து சரி பண்ணிடும். ஸோ அது பேர் ஐலெட் செல் டிரான்ஸ்பிளான்ட். இன்னும் இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. நாங்கள் ரொம்ப தீவிரமாக அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது இந்தியாவுக்கு கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 1 or 2 years we plan to do that also.